வரதட்சணை கொடுமையால் தன்னோட உயிரை தானே மாய்த்து கொண்ட ரிதன்யா வழக்கு திரும்பவும் சூடு பிடிச்சிருக்கு. அவரோட கணவர் கவின் ஒரு மனு போட்டிருந்தாரு. அதன்படி ரிதன்யாவோட செல்ஃபோன் 2 செல்ஃபோன்களை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிபதிகள் உத்தரவு போட்டிருக்காங்க. ரிதன்யாவோட மரண வழக்கை பொறுத்தளவு அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீதித்துறை மற்றும் அரசு உரிய விசாரணை மேற்கொண்டு என் பொண்ணோட இறப்புக்கு உரிய நீதி வாங்கி தரணும், அது வரைக்கும் நாங்கள் சட்ட போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரிதன்யாவோட மரண வழக்கு நம்ம பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு. ஏன்னா இது ஒரு வரதட்சணை கொடுமை கேஸாக தான் மக்களிடையே பார்க்கப்பட்டது, இன்னமும் பார்க்கப்பட்டுட்டு வருது. கல்யாணமாகி ஒரு 78 நாட்களுக்குள்ளாரையே அவங்க விஷம் குடிச்சு தன்னோட உயிரை தானாகவே மாய்ச்சிக்கிட்டாங்க. அதனால் மக்களிடையே ரிதன்யா மேலே ஒரு பெரிய அனுதாபம் இருக்குது. இந்த நிலையில் கவின் போட்ட மனுவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரிதன்யாவுக்கு இந்த திருமணத்தில் கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோழிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அந்த ஃபோனில் இருக்குது. அதனால் நான் ஃபோனை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போலீஸ் கிட்ட சொன்னாலும் அவங்க ஆய்வு பண்ணவே இல்லை. அதனால் 3 சிம் கார்டு 2 ஃபோன் இது எல்லாத்தையுமே ஆய்வுக்கு உட்படுத்தணும். அதுவும் இல்லாத எங்களுக்கு இந்த சிறை தண்டனை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஒருவேளை கவின் சொல்கிற மாதிரி இந்த ஆதாரங்கள்லாம் குறிப்பிட்ட ஆதாரங்கள், அதாவது திருமணத்துக்கு தனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோழிக்கிட்ட உண்மையாலுமே பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கோட போக்கு திசை மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நீதியரசர்கள் அந்த ஃபோனை ஆய்வு செஞ்சு அதை அறிக்கையாக தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த அறிக்கை வர்ற வரைக்கும் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரிதன்யாவோட மரணத்தை பொறுத்தளவு எனக்கு பர்சனலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க தன்னோட உயிரை தானே எடுத்துருக்க கூடாது. ஏன்னா அன்பான தம்பி, அப்பா, அம்மானு அவங்களுக்கு ஒரு அழகான அன்பான குடும்பம் அவங்க பிறந்த இடத்துல இருந்திருக்கு. பொருளாதார ரீதியாகவுமே எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. என்னை பொறுத்தளவு இந்த பொண்ணு கஷ்டம்னா என்ன, குடும்ப கஷ்டம்னா என்னன்னு பார்த்து வளர்ந்துருக்காது பொண்ணாக இருந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ எதுவுமே கிடைக்காம இந்த உலகத்தில் போராடிட்டு இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி அந்த கான்செப்டாக இருந்தாலும் தன்னோட உயிரை எடுத்துக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லைல்ல. இவங்களுக்குன்னு செப்பரேட்டாக பிஸ்னஸ்லாம் அவங்க அப்பா பண்ணி கொடுத்துருக்காரு. 4 பேருக்கு தொழில் கற்றுக் கொடுத்துருந்துருக்கலாம். அவங்க அப்பா, அம்மா, அவங்க அண்ணனோட பாசம்லாம் பார்த்திங்கன்னா நான் பார்க்கும்போது நான்லாம் நிஜமாலுமே இப்படி ஒரு அன்பான ஃபேமிலியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நிறைய நல்ல விஷயங்கள் அவங்கள சுற்றி நிறைய இருந்திருக்கு. ஒரு பொண்ணுக்கு நிறைய நல்ல விஷயம் சுற்றி இருக்கிறது அவ்வளோ பெரிய கொடுப்பனை. அவங்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயம் இருந்தும் எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாமல் அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வேல்யூ தெரியாததுனால எல்லாத்தையும் உதறிட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். என்னோட வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஹைப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்கள் அன்புக்கும் ஆதரவு இருக்கும்.